ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், நான் எந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸை வச்சு நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது எதெல்லாம் நான் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக எடுத்துருக்கணும் அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அது கூட இதை கம்பைன் பண்ணி நீங்கள் இந்த லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி நல்லாவே இருக்கும். நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் 23,900 23,950. ஸோ இந்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சு. இந்த இடத்துல மார்க்கெட் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்தால் இது சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் அந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் புட்டை பை பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா கால்க்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில்குள்ளே தான் இன்றைக்கி டோட்டல் ட்ரேடும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ 5 மினிட் கேண்டிலுடைய ஹை லோ. ஸோ இங்கே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கரெக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டோட்டலாக மார்க்கெட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, நாளைக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னுடைய சொந்த ஒரு அனலைஸ் தான். ஓகேவா? ஸோ நான் நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் அட்வைஸாக எடுத்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் எப்படி என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ எம்எஸ்டி அப்படின்னா என்ன நிறைய நண்பர் கேட்குறாங்க. ஸோ எம்எஸ்டினா என்னன்ட்டு. ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் நிறையா வீடியோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எம்எஸ்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ எம்எஸ்டிங்கிறது மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் படி நம்ம ப்ரீவியஸ் டேயில் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கான லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முத நாளே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் எம்எஸ்டி லெவல். ஸோ எம்எஸ்டி லெவலில் 3 சப்போர்ட் இருக்கும், 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எம்எஸ்டியோட லெவல் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். எம்எஸ்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23,937 23,946. ஸோ இதுதான் எம்எஸ்டியோட லெவல். ஒரு 9 பாயிண்ட் நமக்கு எம்எஸ்டியோட லெவல் இருக்குது. ஸோ ஒரு 9 பாயிண்ட் தான் எம்எஸ்டி லெவல். ஓகேவா? ஸோ இந்த எம்எஸ்டி லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 23,937 23,946. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 லைன் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி நான் சொல்கிறேன், மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 23,977. ஓகே, ஸோ 23,977. ஸோ 24,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 24,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் மார்க்கெட் ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த ஒன் சைட் மூவ்மெண்ட் நாளைக்கே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், இல்லைனா நாளை மறுநாள். ஓகேவா? ஸோ நாளை மறுநாளுங்கும்போது அடுத்த ட்ரேடிங் நமக்கு திங்கக்கிழமை தான் நமக்கு வரும். ஓகே, அப்படிங்கும்போது நமக்கு இந்த 24,000 அப்படிங்கிற ப்ரைஸ். ஓகே, ஸோ 24,000 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு மேலே நல்ல ஒரு 15 நிமிஷம் கேண்டில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அதோடைய இது மூமெண்ட்ஸ் எங்கே வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,100 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ 24,100 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். 23,977 24,14. ஓகே, ஸோ 24,014 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,100. சப்போர்ட் லெவல் 23,914. ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் இந்த 23,014. ஸோ 23,914 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ரொம்ப அதிகமான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 23,900. ஸோ 23,879 இருக்கும். ஸோ 23,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். மார்க்கெட் அதை தாண்டி கீழே வருது அப்படிங்கும்போது நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 23,800. ஓகே, ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,914 23,977. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஓகேவா? ஸோ 23,900. ஸோ 23,900 23,000
24,000. ஸோ 23,900லேருந்து 24,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக உண்டு நாளைக்கு. ஓகேவா? இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட் ஏற்பட்டாலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, சரி. நம்மளுடைய என்ட்ரி எப்படி இருக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்னு பார்த்தணும். ஸோ இது வந்து வால்யூமோட மேலே இருக்கக்கூடிய 2 ப்ளூ கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா வால்யூமோட வேல்யூ வெரி ஹை, வால்யூமோட வேல்யூ வெரி லோ கீழே இருக்கக்கூடியது. ஓகே, சென்டரில் இருக்கக்கூடியது வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வந்துன்னா எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த எம்எஸ்டி லெவல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேனோ அதான் சொல்கிறேன். ஸோ எம்எஸ்டி லெவல்லேருந்து ஒரு காலுக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா கால் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஏரியா ஹை அதை வந்து நான் வந்து ஒரு டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ட்ரி ஆனிங்கன்னா இங்கே எக்ஸிட் ஆகலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து இங்கே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த 23,977 இருக்கு இல்லையா? ஸோ 23,977 மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுது, இங்கே வந்து ப்ரைஸ் அக்செப்ட் ஆகாமல் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன். அந்த புட் ஆப்ஷனுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எம்எஸ்டி லெவல். ஸோ இங்கே என்ட்ரி ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸிட் இங்கே பாவேன், இல்லைனா ரெண்டாவது எக்ஸிட் இங்கே. ஸோ இங்கே என்ட்ரி ஆனால் இங்கே எக்ஸிட் புட் ஆப்ஷனை பொறுத்தளவு. ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது 23,900 879 அப்படிங்கும்போது 23,900 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கணும், கால்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கால் வந்து மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா இந்த எம்எஸ்டி ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துன்னா ஒரு ஒன் சைட் மூமெண்ட் மேலே எதிர்பாருங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து எம்எஸ்டி லெவலுக்கு கீழே இருந்துன்னா ஒரு ஒன் சைட் மூமெண்ட் கீழே டவுன் சைடில் எதிர்பாருங்க, ஒரு புட் சைடில் எதிர்பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எம்எஸ்டி லெவலில் வச்சு நம்ம வந்து இது பண்ணுறது. ஓகே, நாளைக்கான லெவல்ஸ் இதுதான். இந்த லெவலில் நீங்கள் வந்து என்ன ஒரு ட்ரேட் நீங்கள் என்ன வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணி இந்த ட்ரேடை வந்து நீங்கள் இந்த லெவல்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ரேடிங் என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறது ரொம்ப அக்யூரஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எப்படி என்ட்ரி ஆகிறேன் எக்ஸிட் ஆகிறேன் அப்படிங்கிறது தான். வேல்யூ ஏரியா மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அதாவது வால்யூமோட வேல்யூ ஏரியாவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பை சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பை சைடோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 23,977. ஸோ 24,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 24,000 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கேருந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 24,000க்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் சஸ்டெயின் ஆகுதுன்னா அந்த 15 நிமிஷம் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம காலை பை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல். இந்த லெவல் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் இது கூட இந்த லெவல்ஸ்லாம் வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்து மோட்டிவேட் எனக்கு இருக்கும். ஸோ இன்னும் நம்ம வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் எம்எஸ்டிங்கிறது வந்து நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதோடைய கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.